பூந்தோட்டத்தாகாதமா பூ பறிக்க நாளாகுமா ஆதல் மயக்கமா பின்னாலே வாடா அண்ணா. அதுக்கு எப்படி பண்ணுவேன்? பின்னாலே பாத்துன்னு வாடா. அதனால பின்னாலே பாத்துன்னு. அப்படியா? டேய், ஒரு இனிமையான ஒரு குரல் கேட்கின்றது. இனிமையான குரல்? ஆமா. அருமையான குரல்? ஆமா. பாடல பாடியது நீடா? நானா? ஆமா. என்னையா? நான் பாடுன உட்காந்துக்க 4 பேர் கூட வந்து கூடுவாங்க. ஏன்டா அப்படி சொல்ற? என்ன போய் சொல்லுங்க. ஏன்? என்னாச்சு உன் வாய்ஸ்? என் வாய்ஸ் அப்படியே வந்த வாய்ஸ் காக்கா வாய்ஸ். சொல்லுடா. நீ பாடுன இந்த பாடலை பாடியது யார் என்று எனக்கு தெரியும். யாரு? எஸ்பி பாலசுப்ரமணியம். அடிச்சு அவரு பாக்குற மறுபடியும். டேய், அவர் செத்து தான் ரொம்ப நாள் ஆச்சு. இங்க வருவார பாடுறதுக்கு. செத்த போட்டாரா? ஆமாண்டா. என்கிட்ட சொல்ல வரலையா? வத்தல பாக்கு வச்சு சொல்லுவாரு. வத்தல பாக்கு வச்சு ஒருவேளை ஆவியா வந்து பாடிக்கிறாரோ அந்த ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரோ? இருக்கலாம். குறிப்பிட்டு வா. பாட முடியும், துணை இருந்தால் ஆட முடியும். கோழி சாஞ்சாடம்மா பூ பறிக்க நாளாகுமா கலக்கமா காதல் மயக்கமா உன்னை தேடும் நீ தானமா என்ன இப்ப கூட வான்னு சொன்னா நான் என்ன பண்றேன் அந்த அம்மாவா என்ன பண்றேன்? அதெல்லாம் பாக்கட்டும். இந்த பக்கம் பாரு யார் நிக்கிறாருன்னு. எந்த பக்கம்? இந்த பக்கம் எல்லா பக்கம் நிறுத்தியா பாத்துக்கிறாங்க நாட்டம். யார் நிக்கிறாங்க இந்த பக்கம் பாருடா. யாரா பாடி இருப்பாங்க? இவர் பாடினாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன பாடுன? வாய் தந்து பாடு. நீ பாடுன? ஐயா பாடு பண்ண சிரிக்கிறாரு அவரு. ஏண்டா இந்த பக்கம் பாருடா. யாரா பாடி இருப்பாங்க? இந்த கம்பி தான் பாடுறாங்க. பாடி பாடுனா ஆறா நீ பாடி கட்ட போய் உனக்கு கொஞ்சம் அதான் சொல்லிக்கிறேன். நான் பாடுறேன். இந்த பக்கம் பாருடா. யாரா பாடி இருப்பாங்க? ஏமா நீ கை விடுமா? மாமலி கை பட்டவே எனக்கு கரெக்ட் ஆகடி தெரியும். உனக்குதான் அவதான் பாடலையானே. பாடப்பா பாடினா மாமனி பாடுனா அண்ணன் பாடினாக்கா நீ மாமி பாடு பாடு சாந்தா பாடு. நல்லா பாரு. வருஷமா நக்கறாரு பாரு. முன்னுக்கு வாடா, பின்னுக்கு போவாது. எப்பவுமே முன்னுக்கு வரலாம் தான் பாக்குறேன். எங்க விட மாட்டீங்களா? உங்க தாலிகளா இருக்கா? விட மாட்டீங்களா? விட்டுருந்தா போய் ஒரு மாசம் ஆயிருக்கும். ஒரு முறை பின்னுக்கு தள்ளுறேன். நீங்க தண்ணி முன்னுக்கு போக முடியாது. நம்மள ஒரு மீறி போறோம் தனியா எங்க இருக்கிற எவ்வளவு பேர் அப்படியே படிச்ச மாதிரி இருக்கிறான். பெரிய பேர் விடுவான்.
நான் அப்படியே சொன்னேன். உள்ளதான் மரியாதை தர மாட்டேன், இங்கேயாவது தரையா? வாடா போடான்னா இப்ப மரியாதை தெரியுமா உங்க? யாரு? என் முன்னாடி அப்படித்தான் கூப்பிடுறேன் இப்போ. ஏய், வீட்டுக்கு யார கூப்பிடலாம், செல்ல மாட்டேன். அதான் நான் யாரு? நீ யாரு? சொல்றாங்க, நான் யாரு? என்ன கேட்கறீங்க? நீ யாரு? உனக்கே தெரியல, என்ன கட்டுற? நான் யாருன்ற? மறுபடியும் பாடுறா, உனக்கே தெரியா? நீ என் கால் மேலே அடிப்ப என் பூ கொஞ்சம் ஏய், நான் யாருடா? மறுபடியும் பாருங்க அத்தையா கேட்கறேன் தலையில நாச்சுக்கிட்டு போட்டுனாங்க. டேய் நீ யார் சொல்ல மாட்டே, நீ யாருங்க? நீ தான் டிபின் காசு ஏமாத்துற கம்பெனி நான் சொல்லக்கூடாதுன்னு மாற்றி வைக்கிறேன். நான் யாரியா நான் யாரு முருக மாட்டேன். எப்போ வைங்க கொடுக்க மாட்டியா? ஊருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கூட 600 ரூபாய் 500 ரூபாய் தான் கணக்காடுறேன். நீ வாயில் போடுமா ஏமாத்துறேன். இப்போ ஊருக்கார நிறைய கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க, 18 பேர் கொடுக்குறாங்க, யாருக்கு தெரியும்? வாங்கி பாயிட்டு தெரிவிக்கிறான், காலையில் 200 ரூபாய் தான் கொடுப்பான். பொய் மேல போய் சொல்றேன். யார் நானு? ஆமா. யாரு போய் சொல்றாங்கன்னு அடிச்சு அந்த தெரியும். ஏய், நான் புரட்சி வேற. நீங்க தானே அதா? ஓ, சொல்லு. அம்மா அம்மா டேய் நீ தேடி வந்த ஆள் இவர்தான். சர்க்கார் பாரு. டேய் நான் பாத்துட்டேன். நீ உள்ள போ சீக்கிரமா. என்னடா? உள்ள போடா சீக்கிரமா. மரியாதை இல்லாத காப்பனாங்க. என்னடா ஆச்சு உனக்கு? மரியாதை கட்டுப்படும். என்ன ஆச்சு? சும்மா கருவன வாட நாட்டு ஏழைப்புறம் போலான்னு கூப்பிட்டு இங்க வந்து ஆம்பளை பார்த்த உடனே உள்ள போடானா என்னாத்தான்? நான் தோன்றான். நான் என்ன பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? ஓஹோ பிளாடி நாச்சஸ் கண்ட்ரி. ஏய் தப்பா பேசாத. டேய் நீ உள்ள தான போ சொன்ன. அது நான் ஏறி நினைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? நாங்களா? டேய் நான் தனியா பேச போறேன்டா. தனியா பேச போறியா? அப்படி சொல்லி ஐயா தனியா பேச போலாம். டேய் நீடா கூட்டடா போய். நேத்தா அவர் கூட்டனா போய். நீ தானே நான் தனியா பேச போறேன். இப்போ அவங்க போய் பேசி வரி நாங்க போறோம். இங்க வாடா. நான் அப்படியே சொன்னேன். நானும் அவரும் தனியா பேச போறேன்னு. அப்படியே பார்த்து சொன்னாங்க இவங்க. நான் தனியா பேச போறேன்னு தான் சொன்னாங்க. இப்போ அவர்கிட்ட பேச போறேன்னு சொல்லிக்கிறா. தப்பே சொல்ல வேண்டியதானே? என்ன வாடா போலாம், எவ்வளவு தொலை போய் பின்னால தூக்கி பார்த்தா ஆளே காணும். இந்த அம்மா கூப்பிட்டுச்சேன்னா நானு அது சொல்லிச்சு அவன் ஒண்ணு இரு நான் சொல்லி முடிச்சுட்டு அதனால ஏத்துக்கிறீங்க பாருங்க. சொல்றா. ஈரோ வேஷம் போடுறீங்க தலா தலா ஏத்துக்கிறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். எல்லாருக்கும் ஜோடி வச்சுக்கிறீங்களே இந்த கம்பெனில. பப்பு வச்சுக்காரங்க ஒரு ஜோடி போடணும். தகுதி கிடையாதா? ஏன்டப்பா கிடையாது. ஐயோ இது தகுதி ஒண்ணுன்னா போய் காலேஜ்ல டிகிரி முடிச்சுட்டு வரணுமா? எந்த காலேஜ் படிங்க சொல்லு போய் முடிச்சுட்டு வரணும். ஜோடி வேணும் உனக்கு? பப்புனு வச்சுக்காரங்க ஜோடி வைக்கணும்னு நிர்வாகி கம்மி வைக்கணும் தெரியல. பாதி நைனா இல்ல முதலாளியா முதலாளி வந்தாமா ஒரு குடி சோத்து போய் தீர்க்கிறான் பின்னால. அவன் என்ன சொல்றாரு ஒரு ஜோடி போட்டு கொடுக்குறான். அவன் பாதி ஏய் இந்த கதைக்கு ஏய் ஜோடி தானே வேணும்? டேய் கம்யூனிட்டி நான் சொல்றதா கேளு. ஜோடி தானே ஒரு வேக்கண்ட் உனக்கு இது. உனக்கு என்ன நான் சொல்றேன். யாரு உங்க கோயில்ல இருக்கிற ஒரு பாய்க்கா? என்னடா உன் பிரச்சனை? யார் வாத்தியா? நான் தான் வாத்தியாரு. நீ தான் வாத்தியாரா? ஆமாடா. ஏடா பப்புனு வச்சுக்காரனுக்கு ஒரு ஜோடி வேற கதிரை வர இந்த கதிரை உனக்கு வராதுடா. ஏன்னா வராதா? வராது. எந்த கதையில ஜோடி வச்சுக்கிறீங்க? இது வரைக்கும் 10-15 கதை அடிக்கிறீங்க. எந்த கதையில எனக்கு ஜோடி வச்சுக்கிறீங்க? எனக்கு ஜோடி வேணும். எனக்கு ஜோடி வேணும். சரி என்ன பண்ணுவே தெரியாது. சரி அடுத்த கதை வைக்க. அம்மால கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாரு. ஓம் போட சொன்னா 9 போடுறான். அது நான் தான் சொல்றேன். நீ சொல்லாதடா. கேளு அதெல்லாம். கும்பிட்டு சொல்றேன் கும்பிட்டு. என்னடா உன் பிரச்சனை சொல்றா டேய். எனக்கு ஜோடி வேண்டா. சரி நாளைக்கு வச்சிருந்தா உங்களுக்கு. அதெல்லாம் தெரியாது. இப்ப எனக்கு போகணும். அவன் ஜோடி வச்சுக்கிறான். நீ ஜோடி வச்சுக்கிறான். கொட்டிக்காரன் ஜோடி. ஏய் டேய் உன் தாலி யாருக்கா? அப்பேற்பட்ட புராணத்துல கூட பப்புனுக்கு எங்கடா ஒரு ஜோடி இருக்குது? ஏன்டா வெயிலா எங்களுக்கு? அது எப்படா வைக்கிறது? அப்ப ஏன் முன்னாத்துல வந்தவன போயிட்டு வர வரைக்கும் ஜாக்கி எடுத்து போன்னு கிடக்குறீங்க? எவ்வளவு பேர் ராஜாரு அவரு போய் வாடா போறான்னு சொல்லுகிறார். யாரா? அவர் நிர்வாகி அவர் வாடா போறான்டா. டேய் டேய் அவரு மாஸ்டர் எங்க அப்படியே வாடா போறான்னு சொல்றானே இவன் தான் ஏமாத்துறாங்க. ஒக்கலா போயிங்களா? சமாரா. ஏய் டேலா அடிப்பா. இவரு சொல்ல பார்க்கலாம். யாரா? அவனுக்கு ஒரு ஜோடி இருக்குது. வரதக்கானுக்கு ஜோடி இருக்குது, பொட்டிக்கானுக்கு ஜோடி இருக்குது, இவனுக்கு ஜோடி இருக்குது, அவனுக்கு ஜோடி இருக்குது. முதலாளி கூட ஒன்னு பக்கத்துல படுக்க போட்டு வச்சுக்கிறாங்க. எத்தனை நாள் பின்னால ஒரு பப்புனு வேலைக்காரனுக்கு ஜோடி போட கூடாதா? சரி டேய் டேய் உன் தாலி யாருக்கா? ஏய் ஏய் கம்யூனிட்டி ஊருக்காரே தான் தப்பா நினைக்க போறானே. ஏன் அந்த மாதிரி சொல்றேன்? ஏன் நினைக்கிறாங்க ஜோடி போட்ட தப்பு நினைக்கிறேன். டேய்
போறியா இல்லையா? நான் உள்ள போயிடுமா? போடா உள்ள. வணக்கங்க. ஏங்க வணக்கங்க. நீங்கள் யார்? இந்த நாட்டின் இளவரசி. உங்களுக்கு தான் வணக்கத்தை வைக்க வேண்டும். ஏங்க நான் இந்த நாட்டு இளவரசி இருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் எனக்கு தெரியும். அது போனால் போகட்டுங்க. இதுவோ போர்க்கள பூமி. பெண்ணாக பிறந்த நீங்கள் இங்க எதற்காக வந்தீர்கள்? ஏங்க நான் திரும்ப வந்திருக்கேன். வீட்டு ஒரு பரிசு ஒன்று வந்திருக்கேன். பரிசு கொடுக்கும் இடமா இது? பரிசு கொடுக்கும் மலைக்கு இடத்துல ஒன்றுமே கிடையாதுங்க. கிடையாது. ஏங்க நீ நினைத்தா அந்த பரிசு தாராளமா தர முடியுங்க. என்ன ஏமா அவர் தான் வாங்கினாரு, அவர் விட்டுடா, நான் கொடுக்குறவா. நைனா அடிக்கூடாதுன்னு பார்த்தா டேய் நீ யாரு? டேய், இரு இரு. கேட்டுக்கு வெளியே நிக்கிற நீ உனக்கு வேணுமா? என்ன சொன்னா? அவன் யாரு? என்ன சொன்னா? கேட்டுக்கு வெளியே நிக்கிறவன் நீ. கேட்டுக்கு வெளியா? கேட்டுக்கு வெளியே நான் நிக்கலன்னு வச்சுக்கோ, உமால கேட்டுக்கு உள்ள கண்டதெல்லாம் போடுவோம். பரவாயில்லையா? ஆமா, அதுக்காக ஒரு இளவரசி ஆசைப்படுவீங்க. இந்த நாட்டின் எல்லையில துப்பாக்கி ஏந்தி நிக்கிறானே ராணுவ வீரன், ஆமா அவங்க கூட கேட்டுல காவலுக்கிறான். ஆமா அவன் இல்லைன்னா உங்க மேல பாகிஸ்தானுக்கார மண்ணாளிக்கே நம்ம வீட்டுல வந்து குத்துற மாட்டு போடுவான். இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. தெரியுமா? அந்த மாதிரி தான் நானும். அதுக்காக நீ கேட்டுல இளவரசி ஆள் இல்லைன்னு ஆசைப்படுவீங்க. வச்சுக்கோ, முதல்ல பொட்டிக்காரன் பாத்துக்க, நான் கேப் கச்சா அடிச்சு போடலாம். ஜோடி ஜோடி கேட்டுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இரு. அந்த அம்மா என்ன கேட்டுருந்தா? டேய் யாரை கேட்டுக்கறேன்? என்ன கேட்டீங்க? நான் ஒரு பரிசு தானே கேட்டேன். அவர் தான் முடியல நீங்கிறாரு. என்ன பரிசு கொடுக்க போற? அவரால முடியாது. நீ என்ன பரிசு தர போற எனக்கு? நீ என்ன பரிசு கேட்ட அவர்கிட்ட? நான் கேட்ட அந்த பரிசு கேட்க சொல்லட்டுமா? டேய் இந்த கை பிடிக்க, கை பிடிக்கிற கைகள் எனக்கு வேணாம். பொம்பளைங்க கை பிடிச்சா எனக்கு ஆகாது. டேய் நீ போயிட்டு வர சீக்கிரமா. ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சிரேன், நான் போறேன். பா, இரு 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 இது கேட்டீங்களாப்பா? இந்த வசனம் கேட்டியா? 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஆமாடா நீ வெளியே வராத போ. கேட்டீங்களா அந்த வசனத்தை? 5 நிமிஷத்துல அந்த அம்மா இவர் முடிக்குதான். நான் எங்குமே கேள்விப்படல. அப்ப இது யாரு ஆம்பளை யாரு பொம்பளை? அவர் தான் முடிக்க போறாரு. நீ போடா உள்ள. அவர் தான் முடிக்க போறாரா? அவர் தான் முடியல நீங்கிறாரா? அவர் தான் முடியல நீங்கிறாரா? என்ன முடியல? அவரால முடியலையா? துப்பாக்கில மந்து இல்ல அவருக்கு. போடா உள்ள. போடா போடா டேய். இளவரசி முக்கியமா வந்துடுறா, போ. இல்ல உன்னால முடியல நான் help கூப்பிடுறாங்க. அவன் எதுக்கு வந்துக்கிறாங்கன்னா இன்னும் எனக்கு சொல்லலடா. வெள்ள சொல்லியா? தெரியல முடியலனாக்கா குரல கொடுக்கணும். இல்ல உன்னால முடியலனாக்கா பாரு. என்னால முடியலனா கூட ஒரு 4 நாள் கூலி ஆள் கூப்பிடுறாங்க. இளவரசியாரே, என்ன பரிசுன்னு சொல்லுங்க. என்ன பரிசு தெரியுமா? என்னை கட்டி பிடித்து ஒரு முத்தம் தர வேண்டிய. இதெல்லாம் தவறான செயலுங்க. நீங்கள் யார்? இந்த நாட்டின் இளவரசி. நானும் ஒரு பரம்பரை. அப்படி இருக்கும்போது மொத்தத்தை எல்லாம் நான் தர முடியாது. மரியாதை சொல்ற வந்து ஏங்க முத்தம் தர முடியுமா முடியாதா? அதுதான் முடியாதுங்க. ஏங்க முடியாது? நீங்கள் தான் இந்த நாட்டு பெண்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். இப்படி கடமை கட்டுப்பாட்டை மீறவே கூடாதுங்க. அப்படியா? அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நினைத்தால் எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் வருவார்கள் மாலை சூட. ஏங்க எனக்கு அதுக்கு நாட்டு இளவரசி வேண்டாம். நீங்க வந்தா மட்டும் போதுங்க. இளவரசாரு, உங்களுக்கு எனக்கு ஏணி வைத்தால் கூட எட்டாதுங்க. ஏன் எதுக்குங்க? இப்பதான் பாருங்க எத்திக்கா. முடியுமா முடியாதா? கட்டி பிடித்து முத்தம் தரவே முடியாதா? முடியாது முடியாது முடியாது. ஏங்க உங்களை பார்க்கும்போது எமர்ஜென்சி செப்டர் மாதிரி பாரு. ஒரு பூவி எடுத்து வைக்கின பின்னாலே அவை கீரை போசக்கன தன்னாலே ஒரு பூவி எடுத்து வைக்கின பின்னாலே சரிதா சரிதா சுகமா சுகமா
சொகமா சும்மா இரு உங்க போற அடி பூவே கொண்டே கண்டே செல்லமா ஒரு பூவே எடுத்து வைக்கிற பின்னாலே நான் வைக்கிற போசக்கன பின்னாலே இதெல்லாம் தவறான செயலுங்க. வந்து பார்த்து போக முடியுமா முடியாதா? ஏங்க, என்ன மன்னித்து விடுங்க. எதற்காக நான் மன்னிக்கிறேங்க? எதுக்காக தெரியுமா? சொல்லுங்க. இந்த நாட்டு கன்னி பெண்களுக்கு நீங்க கருப்புக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கணும் பரிசோதனை பண்ண வந்தேன். பாத்தீங்களா? பாத்துட்டேன். போயிட்டு வாங்க. எங்க நீதிமன்றத்துல எங்க அப்பா வீட்டு புரிச்சுன்னு ஒரு படம் சொல்லவா? அது சொல்ல மறந்துட்டாருங்க. அப்படியா? ஆமா, சொல்லுங்க. நீங்க அந்த புறமா இருந்தாலும் நான் இந்த புறமா இருந்தாலும் இந்த நாட்டு மக்களை தெரிஞ்சு விடுங்க. கிட்ட வாங்க சொல்லிட்டு போயிருக்கேன். பரவாயில்ல, அங்க இருந்தா சொல்லுங்க. எங்க கிட்ட வாங்க. வினையாதாங்க முடியும். உன்னையில முடியும் கிட்ட வாங்க. என்னடா கிட்ட போலான்றியா? எங்க அண்ணன் வேணான்றாருங்க. ஏங்க சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாது, நீங்க கிட்ட வாங்க. அங்க இருந்தா சொல்லுங்க. நீங்க கிட்ட வாங்க. அங்க இருந்தா சொல்லுங்க. செஞ்சு பண்ணு ஓடி ஓடி வந்துங்கறிய அம்மால வேலை செஞ்சேன். உன்னை எவன்டா தவசு மரத்தை அர்த்தம்னா ஒன்னு பெற்று வச்சுக்கிறான் பாரு பாரு. மறுபடியும் சொல்லு ஒன்னு பெற்று வச்சுக்கிறான் பாரு பாரு. சொல்லு அப்படின்னு நான் சொல்ல, அவர் சொல்லிங்கிறாரு. அத்தா தேவையா பண்ண என்னடா வைக்கிற இவ்வளவு நேரம் ரோஸ் இவனுக்கு பொண்ணு பாரு எந்த கட்டத்துல வாசி வச்சுக்கிறோம். நடந்தது உன்னை மட்டும் என் தங்கச்சி கெடுக்கலாம், உன்னை கெடுக்கூடாது கட்டி பிடித்து முத்தம் கேட்டாரா? கேட்டிருப்பான்
கேட்டேன் நான் கூட வேண்டியதானே டேய் டேய் கொஞ்சம் போகுது ஏய் மானங்கட்ட பையன். என்னடாப்பா என்னடா டேய் என்ன உண்டா ஊத்தி வாடா போடா என்னடா என்னதான் பாபுடா காண உண்டா டேய் ஐயோ டேய் யார்கிட்ட அதனா பேசு என்கிட்ட மட்டும் வித்தியாசமான வார்த்தைகள் வந்துன்னு வச்சுக்க ஒரே ஒரு பல்லு இருக்காது வாயில் சரி போடா. டேய் சரியே? அப்பா நீ போகடா அப்படியே அப்பா டேய் கொடிவரை தளபதியாரே உன் வார்த்தை கேட்காமல் உனது பதவியில் பாதி பகிர்ந்து வேண்டாம் 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 என்று உரைத்து கேட்கவில்லை என் வார்த்தை கேளாமல் ஆதிலிருந்து ஓடாக சேர்ந்தவன் நான். எங்கிருந்தோ வந்தவனுக்கு என்பதிலே பாதி பகிர்ந்து கொடுத்து விட்டாய். உன் மகன் அவன் தங்கையை கெடுத்து விட்டான். மனதிலே விரோதத்தை வைத்துக் கொண்டு உன்னகலையை கெடுத்து துணிந்து விட்டான். சலிக்காரன். தளபதியாரே எந்த பாவின் முகத்திலே விழிப்பதே பாவம். ஏனென்றால் ஏழையாக பிறந்தாலும் அவன் தங்கைக்கு நீதியை வழங்கி என் குடும்பத்தில் மருமகளாக ஏற்றுக்கொண்டேன். இந்த கொடியவன் என்னதான் தவறு செய்தாலும் நான் அவனுக்கு தண்டனை தரக்கூடாது. ஆமா, அவனை அடித்து பாதாள சிறையில் போடுங்கள். தளபதியாரே, பார்த்தீர்களா மன்னர் கூறும் வார்த்தை நீங்களாவது புரிந்து கொள்ளுங்கள். அட அறிவற்றவனே, வானம். இப்போது நடந்ததே அத்தனையும் நான் போட்ட திட்டம். பாவி, ஆமாண்டா. உன்னை நல்லவன் என்று நினைத்து இப்படி நயவஞ்சகனாக மாறிவிட்டாங்களா பாவி. ஏய், நாளை பறக்க போவது கோட்டையிலே பெரிய பட்டம். நாளைய மறுநாளை மன்னன் குடும்பமே தர மட்டும். இப்போது அடங்கி விட்டது உன்னுடைய கொட்டம். எங்கிருந்து வந்தாய்? உன் தங்கை கெடுக்கப்பட்ட நீதி கட்டாய். நீதி கட்ட திருமணம் முடிந்தது. வந்தவரை முடித்து விட்டது. வந்தவரை பார்த்து அனுப்பி விட்டுவிட்டு மதிகட்ட மன்னன் என்பதில் அவனுக்கு பாதி பகிர்ந்து கொடுத்தான். ஆதிலிருந்து ஓடாக சேர்ந்தவனால் பாதியிலே வந்து பாதி பகிர்ந்து எடுத்தாயே. உனக்கு மாலை மரியாதை அணிவிக்கும் போது உன்னுடைய முகம் செந்தாமரை போட்டு பூத்து குலுங்கியது. என்னுடைய இதயம் படார் என்று வெடித்துட்டது. அப்போது அவனுக்கு வச்சுட்டு ஆப்பு வச்சேன். ஆமாடா. அட பாவி, ஏய், பதவி கொடுத்தது மன்னரிட்ட கட்டளை. அதனால் ஏற்றுக்கொண்டதை தவிர உன் பதவியை நான் பிடிக்கவில்லை பாவி. டேய், நீ நல்லவனாக இருந்திருந்தால் எனக்கு பதவி வேண்டாம் அண்ணா, என் வேலை முடித்தது, நான் வருகிறேன் போயிருந்தேன். அதை விட்டு பதவி ஏற்றுக்கொண்டாயே. என்னுடைய வார்த்தை கேளுங்க, நான் நிரபராதிங்க. இளவரசியார் தான் இடத்தில் தவறாக நடந்து கொண்டார். டேய், அவள் நடக்கவில்லை. திட்டம் போட்டவனே நான் தான். நீ உயிரிழந்தால் எனக்கு தான் ஆபத்து என்று உன் மீது பழிய சுமத்துன பாதாளத்தில் தள்ள வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டியவனே நான் தான்டா என்று நீதிமன்றம் வந்தாயோ அன்றே உனக்கும் எனக்கு பகை பிறந்து விட்டது. இந்த பகை இன்றல்ல நேற்றல்ல நெடுநாள் பகை. நிலைமையை சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது. பூவை வைத்த பாவியே தீயை வைக்கிறான். உண்மை நானம்மா, இதை நீ நன்மினால் நன்மை, அது நான் சொல்வது உண்மை, அது நீ நன்மினால் நன்மை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை என்றும் பார்க்கலை. நான் பிறந்தது அழுதிடத்தானா, என் விதியே சரிதானா? ஏற்கனவே அவன் எரித்து விட்டான், எரித்ததை மறுபடி நிறுத்தி விட்டான். தர்ம காக்கின் தேவியோ தூங்கி போய்விட்டான்.
பாய்ந்தது விதியால் வந்ததா இல்லை சதியால் வந்ததே தொல்லை விதியால் வந்ததா இல்லை சதியால் வந்ததே தொல்லை வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை என்னும் பார்த்தனை நான் பிறந்தது அழுதிடத்தான் ஏன் இதையே சரிதானா அழைத்ததும் ஆஜராக வேண்டும். அழைத்ததும் ஆஜராக வேண்டும். கூப்பிட்டதும் குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட உடனே குரல் கொடுக்க வேண்டும். கூப்பிட்டாங்க தூங்க கூடாது. ஆ, டேய் வடங்க. அவன் யார் என்று தெரியுதா? தெரியுது. யார் அவன்? புரட்சி வீரன். உங்க பதவியில பாதி பதவியை பகிர்ந்து எடுத்துருவான் அவன். விடலாமா அவனை? டேய், அட விடலாமா அவனை? யார் அவன்? அவனை சொல்றான். ஏமாந்தா சொல்லி. அவனை சொல்றான். டேய் நம்முடைய நாட்டு இளவரசி கற்பியை சூரியனை நினைத்தான். மன்னனும் நானும் கையும் களவும் பிடித்து விட்டோம். பாதாளத்தில் அடியடி நடித்து விலங்கிட்டு பாரத்தை தள்ள வேண்டும். போடுறாங்க அவனுக்கு. உன் தன்னை கெடுக்கப்பட்டால் நீதி கேட்க வந்த நீதி கிடைத்தது. அதோடு போக வேண்டியதானே? மேல எதுக்கு தெரியுது ஊர் ஊரா சொல்ல ஆயிரத்தி துணி கட்டிங்கிறீங்க. நான் ஒண்ணுமே கட்டல. இப்ப நான் அவுத்து போட்டுமா? வாங்குற பணத்துக்கு வேலை செய்யணும்டா. ஏய் போடுறா வேலை அவனுக்கு. ஏய் ஏய் நீ அடிச்சு எப்படி தெரியுமா? 15 ஜோர்ல தண்ணி ஊத்துற மாதிரி இருக்குது. 5 குச்சி மாதிரி இருக்குது. டேய் 4 அடி அடிக்கிறதுக்கே கை நோய் கை போச்சு. 500 அடி அடிக்கிற நைட் ஃபுல்லா. யார் அடி சொன்னாங்க? போடுற வேலை அவனுக்கு. எங்கடா தள்ளுறானா? பாதாள சரியில்லை. அறிவு இருக்கா உனக்கு? என்ன? நடிப்பதற்காக பிறந்தவன். ஆமா. இவனை பாதாளத்தில் தள்ளிவிட்டு நீதான் வெகு ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். நான் ஜாக்கிரதையா இருக்கப்போ பச்சை தண்ணியில கூட கொடுக்குறேன். நான் அவங்க பச்சை தண்ணி குடிக்கிறேன். பானை சொண்டு காய வச்சு குடிக்கிறேன். ஏய் பச்சை தண்ணினா அண்ணன் ஆகாரமே கொடுக்க கூடாது. அப்படியே சொன்னா ஏய் யாரடா? பட்டிங்க சாப்பிடு. கர்றவுல